இது என்ன வெரைட்டி தக்காளின்னு கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது நாட்டு ரகம் இல்லை. காய் பாருங்கள், நல்லா நீல வாக்கில் வந்திருக்கு. நிறைய காய் பிடிச்சிருக்கு. பூவுமே நிறையா எடுத்துருக்குங்க. நம்ம வச்ச தக்காளி செடியில் கூட இவ்வளோ வரல. தானாக முளைச்ச செடியில் எவ்வளோ க்ரோ ஆகிருக்குங்க. இன்னொரு விஷயம் கூட நேச்சர் கிஃப்ட்டுன்னு தாங்க சொல்லணும். இங்கே பாருங்கள், இந்த பலாக்கன்று வச்சுருக்க க்ரோ பேக்கில் ஒரு பப்பாயா கன்று வந்திருக்கு. நான் வந்து பப்பாயா சீடு வந்து வேற ஒரு க்ரோ பேக்கில் போட்டிருந்தேன். அதெல்லாம் இப்போ தாங்க குட்டி குட்டி செடியாக இருக்குது. இது வந்துட்டு கிச்சன் வேஸ்ட்டில் வந்திருக்கலாம். ஒரு 2 வீக்ஸாக நினச்சிட்டு இருந்தேன் இந்த செடியை எடுத்துகிட்டு போய் கீழே மண்ணில் வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பப்பாயா கன்று வந்து பெருசாக அடி மரம் வந்து நல்லா பெருசாக வரும், ரொம்ப ஹைட்டாகவும் வரும். அதனால் கீழே எடுத்துகிட்டு போய் நட்டலான்ட்டு இருக்கேன். நைட்டு நல்ல மழைங்க, அதனால் இதுதான் கரெக்டான டைம்னு பிடுங்கியாச்சு. கீழே இருக்கிற இடத்துல கொண்டு வந்து நட்டு வச்சுட்டாங்க. இது வந்து பெருசாகிற வரைக்கும், கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா கோழி பறித்து தள்ளிடும்.